அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அடடா, மஞ்சுவோட வாட்ஸ்அப்பில் எவ்வளோ அழகான ஃபோட்டோ வச்சிருக்கா. சூப்பராக இருக்கே. ஃபோட்டோவை பெருசு பண்ணி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கு. நேரில் விட ஃபோட்டோவில் செம்மையாக இருக்கா. அடே, வாட்ஸ்அப் டிபியில் சிவாவோட ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கே. பெருசாக்கி பார்க்கலாம். அடடா, எவ்வளோ அழகாக இருக்காரு. என்ன அது, இவ்வளோ நேரம் ஆச்சு, தூக்கமே வரமாட்டேங்குது. புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதா இருக்கு. ஆஹா, லைட் எரியுது. சிவா இன்னும் என்ன பண்றான்? டேய் சிவா, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குடா. நீ தூங்கு மாப்ள, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏண்டா, ராத்திரில என்னடா வேலை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது மாப்ள. ஆஹா, இவனை நாய் கடிக்காமலேயே இருந்திருக்கலாம். அது கடிக்கலன்னா என்ன மாப்ள, நீ தான் அப்பப்போ கடிச்சிட்டே இருக்கியே. சிச்சுவேஷன் புரியாம கிராஸ் பண்ணாத மாப்ள. போட்டோல சிவா ரொம்ப அழகா இருக்காரு. என்னது, இந்த நாய் குலைக்குது இந்த நேரத்தில்? ஏம்மா மஞ்சு, பைரவனுக்கு சாப்பாடு வைக்கலையா? கத்துறான் பாரு. அப்பா, நான் பிஸியா இருக்கேன், நீங்களே சாப்பாடு எடுத்து வைங்கப்பா. வர வர நீ ஒழுங்காவே பைரவனை கவனிக்க மாட்டேங்கிற மஞ்சு. கவனிக்கிறதுனால தான் போறவங்க வர்றவங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்குது. ஆஹா, என்னது, நிற்கிறான், நடக்கிறான், உட்கார்றான், கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ராத்திரியில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐயா. நாம் இங்கே தூக்கம் வராமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என்னது, மஞ்சு அவ இஷ்டத்துக்கு போட்டோவை வாரி விட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவளுக்கு வேலையே இதுதானோ? கடவுளே, மஞ்சுவை எவன் எவன் பார்க்குறானோ. எதுக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம். ஹாய் ஹாய், சாப்பிட்டீங்களா? பசியே இல்லைங்க. எனக்கும் தாங்க. உங்கள் ஃபோட்டோலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஃபோட்டோவும் தான் சூப்பராக இருக்குது. ஆமாம், அப்பப்போ வாட்ஸ்அப் டிபியில் ஃபோட்டோவை மாற்றிட்டே இருப்பீங்களா? இன்னிலிருந்து தாங்க இப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஆஹா, மணி 12ஆவது, செல்போன்ல இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவங்கிட்ட சொல்றதுக்கு பதிலாக அந்த ஈபிக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அவங்களே கரண்டை கட் பண்ணியிருப்பாங்க. எழுந்து போய் நாமளே லைட் ஆஃப் பண்ணுவோம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமே என்ன பண்றான்னு பார்ப்போம். கொஞ்சம் இருங்க, நான் வெளியே வந்துடுறேன். என்னாச்சுங்க? பவர் கட் ஆயிடுச்சுங்க. ஆஹா, நான் லைட் ஆஃப் பண்ணதை அங்கே பவர் கட்டுன்னு அல்வா கொடுக்குறான் ஐயா.